பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நலிவுற்ற நவீன சமுதாயங்கள். சையத் அபுல் அலா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முதலாம் பதிப்பின் முன்னுரை. இந்நூலில் அமைந்துள்ள கட்டுரை மௌலானா சையத் அபுல் அலா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் தர்ஜுமானுல் குர்ஆன் 1935 அக்டோபர் இதழில் எழுதியது. உருதுவில் எழுதப்பட்ட இக்கட்டுரை பல மொழிகளை கண்ட பின் இன்று தமிழிலும் பிரசுரமாகிறது. இன்று முழு மனித சமுதாயத்தையும் எத்தகைய தீமைகளில் உழன்று கொண்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தும் மௌலானா அவர்கள் அவற்றுக்கான பரிகாரம் எவ்வடிப்படையில் அமைய வேண்டும் என்று தமக்கே உரிய தனிப்பாணியில் விளக்குகிறார்கள். நூல் சிறியது என்றாலும் அதன் கருத்துச் செறிவோ விசாலமானது. எனவேதான் இன்று அச்சுச் செலவுகள் அனைத்தும் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு கூடியுள்ளதை கூட பொருட்படுத்தாது உங்கள் கரங்களில் தழுவும்படி இதனை நூலாக்கம் செய்துள்ளோம். படித்து பயனடைய வேண்டியது உங்கள் பொறுப்பு. இக்கட்டுரையை தமிழாக்கம் செய்து உதவிய அல்ஹாஜ் MHM ஹிஃபதுல்லா அவர்களுக்கு எமது நன்றி. இதன் மூலம் எம்மை இறைவழியில் செலுத்த விளைந்த மௌலானா அவர்களுக்கு அல்லாஹ் மாரிஃபத் அருள்வானாக. இவ்வண்ணம் BM முகமது யூசுப் அமீர், இஸ்லாமிய ஜமாத்தே இஸ்லாமி. இரண்டாம் பதிப்பின் முன்னுரை. காலத்துக்கு காலம் உலகை ஆக்கிரமிக்கின்ற ஜாஹிலியத்துக்கள் தோன்றி மறைகின்றன. ஜாஹிலியத்தின் பொது இயல்பு ஒன்றாக இருந்தாலும் அதன் வடிவங்களும் கால சாயங்களும் வேறுபடுகின்றன. நவீன ஜாஹிலியத் அறிவியல் முலாம் பூசப்பட்ட ஜாஹிலியத் ஆகும். இந்த ஜாஹிலியத்தை எதிர்கொள்வதாக இருந்தால் அறிவியலையும் இஸ்லாத்தையும் எமது காலத்துக்கே உரிய விதத்தில் இணைத்து செயல்பட எம்மால் முடியுமாக இருக்க வேண்டும். மேற்கத்திய நவீன ஜாஹிலியத் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் செல்வாக்கு செலுத்துகிறது. அத்துடன் அபார கவர்ச்சியையும் அது ஊடுருவிய ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்நிலையில் நவீன ஜாஹிலியத்தை எதிர்கொள்ள வேண்டிய முஸ்லிம் சமூகமோ அதற்கான தயாரிப்புகள் எதுவும் இல்லாமல், தயாரிப்புகள் என்னவென்று கூட தெரியாமல் 6ஆம் நூற்றாண்டு ஜாஹிலியத்தை எதிர்கொள்ளும் பாணியிலேயே செயல்படுகிறது. அதனால் அது தோல்விக்கு மேல் தோல்விகளை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. உண்மையில் இஸ்லாம் தோற்று போகவில்லை, முஸ்லிம்களே தோல்வியடைந்துள்ளனர். முஸ்லிம்கள் இந்த காலத்துக்குரிய பணியை செய்வதற்கு தயாராக வேண்டும். அதற்கான முன்னேற்பாடுகளும் தயாரிப்புகளிலும் அவர்கள் ஆழ்ந்த கவனம் செலுத்தியவர்களாக இருக்க வேண்டும். மேலோட்டமான விவரங்களை அணுகிவிட்டு செல்லும் போக்கினால் இன்றைய ஜாஹிலியத்தை எதிர்கொள்ள முடியாது. இன்றைய உலகம் பல்வேறு வகைகளிலும் பாரிய முன்னேற்றங்களை கண்டிருக்கிறது. எனினும் அது மேலும் பல வகையில் நலிவுற்றே காணப்படுகிறது. அதனால் நவீன சமூகங்களுக்கு இஸ்லாத்தின் தேவையும் புறக்கணிக்க முடியாது. எனினும் இந்த உண்மையை உணர வேண்டியவர்கள் முஸ்லிம்களே என முஸ்லிம்களை நோக்கி அறை கூவல் விடுக்கும் மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் நூலே நலிவுற்ற நவீன சமுதாயங்களாகும். நூலை வாசிக்கும் போது நவீன உலகின் பிரச்சினைகளையும் அவற்றை தீர்ப்பதன் அவசியத்தையும் அவசரத்தையும் வாசகர்கள் புரிந்து கொள்வார்கள். இன்ஷா அல்லாஹ். ரஷீத் ஹஜ்ஜுல் அக்பர் அமீர். தொடக்கம். கிழக்கோ மேற்கோ, முஸ்லிம்களோ முஸ்லிம்கள் அல்லாதவர்களோ எல்லோரும் ஒன்று போல இன்று சடவாதத்தின் மடியில் வளர்க்கப்பட்ட ஒரு நாகரிகத்துக்கு பலியாகியுள்ளனர். அந்த நாகரிகத்தின் சிந்தனா செயல்முறைகளின் அடிப்படையே தவறானது. ஆதலால் அதன் தத்துவ ஞானம், விஞ்ஞானம், ஒழுக்க முறைகள், பொருளாதார சித்தாந்தங்கள், சமுதாய கொள்கைகள், அரசியல், சட்டம் சம்பந்தமான கருத்துகள் ஆகிய அனைத்தும் ஒரு தவறான அடிப்படையில் தோற்றம் பெற்று தவறான பாதையிலேயே சென்று கொண்டிருக்கின்றன. அது இன்று இருக்கும் நிலையை கவனித்தால் அதன் அழிவு அண்மித்து விட்டது போல தோன்றுகிறது.
தெளிவானதும் அப்பழுக்கு அற்றதுமான தெய்வீக ஞானம் சிறிதும் இல்லாத மக்களிடத்திலேயே இந்த நாகரிகம் முதலில் ஆரம்பமானது. அவர்களிடத்தில் சமய அறிஞர்கள் இருந்தனரேயாயினும் அவ்வறிஞர்களிடத்தில் அறிவோ விவேகமோ தெய்வீக கட்டளைகளோ இருக்கவில்லை. மதம் சம்பந்தமாக உண்மைக்கு மாற்றமான ஒரு கொள்கையை பின்பற்றியதன் காரணமாக அவர்களால் மனித இனத்திற்கு சிந்தனா செயல்முறைகளில் நேரிய வழியை காட்ட முடியவில்லை. அவர்கள் அவ்வாறு காட்ட விரும்பியும் கூட உண்மையில் விஞ்ஞான தத்துவார்த்த முன்னேற்றத்திற்கு மதம் ஒரு தடையாக தோன்றியது. இத்தடையின் காரணமாக மக்கள் மதத்திற்கோ மத உணர்வுகளுக்கோ இத்தகைய மதிப்பும் கொடுக்க மறுத்துவிட்டார்கள். மதத்தை தூர எறிந்துவிட்டு அனுபவம், அவதான அறிவு, அனுமானம் ஆகியவற்றை தம் வழிகாட்டிகளாக கொண்டார்கள். இறுதியில் பூரணத்துவமற்ற இந்த வழிகாட்டிகள் மனித இனத்தின் நம்பிக்கைக்குரிய வழிகாட்டிகளானார்கள். அவற்றின் உதவியுடன் மக்கள் எல்லா துறைகளிலும் அநேக ஆராய்ச்சிகளில் இறங்கினர். எனினும் அம்முயற்சிகள் யாவும் ஒரு தவறான இடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது என்பதனால் ஒரு தவறான இலக்கை நோக்கியே சென்று கொண்டிருக்கின்றன. அவர்கள் சடவாத நாஸ்திக கருத்திலேயே ஆரம்பித்தார்கள். இறைவனற்ற உலகமாக இவ்வுலகை கற்பனை செய்தார்கள். அவர்கள் தங்களிலும் தங்களை சூழ உள்ளவற்றிலும் புலனுணர்வு என்னும் திரைக்கு அப்பாலுள்ள எதையும் நம்ப மறுத்தார்கள். ஆராய்ச்சியாலும் அனுமானத்தாலும் இயற்கையின் சட்டங்களை கண்டுபிடித்தார்கள். ஆயினும் அந்த சட்டங்கள் கர்த்தாவை பற்றி சிந்திக்கவில்லை. உலகம் தம் ஆட்சியின் கீழ் இருப்பதை கண்டனர். அதன் வளங்களையும் பயன்படுத்தினர். ஆனால் தாம் இவற்றின் எஜமானர்கள் அல்லர். உண்மை எஜமானனின் பிரதிநிதிகள் என்ற உண்மை அவர்களின் மூளையில் படவே இல்லை. இவ்வறியாமையின் காரணமாக இறைவனுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்ற பொறுப்புணர்வு இல்லாது ஒழிந்து, இதன் காரணமாக அவர்களின் கலாச்சாரம், நாகரிகம் ஆகியன அடிப்படையிலேயே தவறானதாக இருக்கின்றன. இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை தமக்கே அளித்து கொள்வதானது அவர்களை இறை நிராகரிப்பில் கொண்டு போய் சேர்த்துவிட்டது. இப்பொய் கடவுள்களை வணங்குவது நேர் வழியை விட்டும் அவர்களை விலகச் செய்துவிட்டது. இப்போக்கின் ஆரம்பம் கவர்ச்சியாகவும் நம்பிக்கையூட்டுவதாக தென்பட்ட போன்றும் தென்பட்டாலும் கடைசி எல்லை பயங்கரம் ஆனது. இக்கொள்கைதான் விஞ்ஞானத்தை நாச வேலைகளுக்கு பயன்படுத்த உதவியது. மனித ஒழுக்கங்களை சுயநலம், நயவஞ்சகம், துர்நடத்தை போன்றவையாக உருமாற்றி இருக்கின்றது. சுயநலம் என்ற பேயை அவிழ்த்துவிட்டு மனிதனின் பொருளாதார வாழ்வை சீர்குலைத்துவிட்டது. சமுதாய உடலில் மனம் போன போக்கில் நடத்தல், சுயநலம், சொகுசை நாடல் ஆகிய நஞ்சை பாய்ச்சிவிட்டன. அரசியலில் இனவேதம், நிறவேதம், தேசியவாதம், எல்லாவற்றுக்கும் மேலாக பதவி மோகம் ஆகியவற்றை புகுத்தி அதை மக்களுக்கு ஒரு சாபக்கேடாக்கிவிட்டது. சுருங்கக்கூறின் ஐரோப்பிய மலர்ச்சியின் போது விதைக்கப்பட்ட அந்த நச்சு விதையானது இன்று ஒரு பெருமரமாக வளர்ந்துவிட்டது. அம்மரத்தின் பழங்கள் சுவையுள்ளவையானால் நச்சுத்தன்மையானவை. அதன் மலர்கள் கவர்ச்சியானவையானால் முட்கள் நிறைந்தவை. அதன் கிளைகள் பசுமையாக தோற்றமளிக்கின்றன. ஆயினும் அதன் நச்சின் வாடை எம்மை அறியாமலேயே எமது இரத்தத்தில் விஷத்தை கலக்கிறது. இந்த நச்சு விதையை விதைத்த மேல்நாட்டு மக்களுக்கே அதில் இன்று கசப்பு தட்டிவிட்டது. ஏனெனில் அது வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் பல சிக்கலான பிரச்சனைகளை தோற்றுவித்துள்ளது. ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்க்க அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் வேறு பல சிக்கலான பிரச்சனைகளின் ஆரம்பமாக ஆகிவிடுகின்றன. முதலாளித்துவத்தை ஒடுக்க எடுத்த முயற்சிகள் கம்யூனிசத்தில் போய் முடிந்தன. ஜனநாயகத்தை கட்டுப்படுத்த எடுத்த முயற்சிகள் சர்வாதிகாரத்தில் கொண்டு போய்விட்டன. சமுதாய நோய்களை தீர்க்க அவர்கள் கண்ட பரிகாரங்கள் பெண்ணியத்தின் சீரழிவையும் குடும்ப கட்டுப்பாட்டையும் உற்பத்தி செய்தன. ஒழுக்க சீர்கேடுகள் அகற்ற சட்டங்களை இயற்றினர். விளைவாக சட்டத்தை மீறலும் துர்ச்செயல்களும் அதிகரித்தன. சுருங்க கூறினால் ஒழுங்கீனம், பிரச்சினைகள் எனும் எண்ணற்ற கிளைகள் இந்நாகரிகம் எனும் மரத்திலிருந்து தளிர் விட்டு படர்ந்துள்ளன. அது மேற்கத்தியரின் வாழ்வை துன்பம், துயரம் நிறைந்ததொன்றாக மாற்றிவிட்டது.
அவர்களின் ஆத்மாக்கள் வாழ்க்கை சாந்தியை அளிக்கும் அமிர்தத்தை சுவைக்க வேண்டும் என்று தாகத்தால் அவஸ்தைப்படுகின்றன. ஆனால் அதை எங்கே பெறுவது என்று அவர்களுக்கு தெரியாதுள்ளது. அவர்களில் அநேகர் தம்மை வாட்டிக் கொண்டிருக்கும் இத்தீங்குகளின் அடிப்படை அந்த மரத்தின் கிளைகளிலேதான் இருக்கின்றது என்று தவறாக எண்ணிக்கொண்டு அக்கிளைகளை கத்தரிப்பதிலேயே தம் காலத்தையும் சக்தியையும் விரயம் செய்கிறார்கள். தீமைகள் மரத்தின் மூல வேரிலேதான் இருக்கின்றன என்பதனையும் அதிலிருந்து பலனுடைய கிளைகளை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் என்பதனையும் அவர்கள் இன்னும் உணரவில்லை. எனினும் நேரிய சிந்தனையுடைய ஒரு சிலர் தமது நாகரிகம் அடிப்படையிலேயே தவறானது என்பதை உணர செய்தார்கள். எனினும் அவர்களும் அதன் நிழலில் அதன் பழங்களை புசித்தே வளர்ந்தபடியினால், அவர்களின் ஒவ்வொரு தசை நாரும் அவற்றிலேயே உருவாக்கப்பட்டபடியினால், அவர்களின் மூளைகளால் சிறந்த பழங்களை கொடுக்கக்கூடிய வேறு விதியை பற்றி ஆராய முடியவில்லை. கடைசியில் இவர்களும் முதல் வகுப்பாரின் நிலையிலேயே உள்ளனர். இரு வகுப்பாரும் தம்மை துன்பத்திலும் துயரத்திலும் விடுவிக்கக்கூடிய ஒரு நிவாரணியை தேடி நிற்கின்றனர். அதை எங்கே பெறலாம் என்பதை அறியாது இருளில் தடுமாறுகின்றனர். பரிசுத்த குர்ஆன் போதனைகளையும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியையும் மேலத்தைய மக்கள் முன்வைக்க இதுவே உரிய சந்தர்ப்பம். உங்களின் ஆன்மாக்கள் தேடி நிற்கும் பொருள், அவற்றின் தாகத்தை தீர்க்கக்கூடிய அமிர்தம் இங்குதான் இருக்கிறது. இதோ இங்கு அதன் மூல வேரிலோ கிளைகளிலோ எத்தகைய நோயுமற்ற அந்த மரம் இருக்கிறது. அதன் மலர்கள் அழகானவை, முட்களற்றவை, இதன் பழங்கள் இனிமையானவை, சத்து நிறைந்தவை, அதன் தென்றல் குளிர்மையானது, உற்சாகமூட்டுவது. இங்குதான் உங்களை உண்மை அறிவின்பால் அழைத்துச் செல்லும் உயரிய பாதை இருக்கிறது. தத்தளிக்கும் மனித இனத்தை கரை சேர்க்க வல்ல ஆத்மீக ஒளியும் சாந்தி சமாதானத்தின் ஊற்றும் இங்குதான் இருக்கிறது. இங்கேதான் மனித இயல்புகளுக்கு ஏற்ற பலமான அடிப்படைகளில் எழுப்பப்பட்ட நித்தியமான சட்டமும் ஒழுக்க வரம்புகளும் இருக்கின்றன. தேசியங்களுக்கு இடையிலுள்ள செயற்கையான தடைகளை தகர்த்தெறிந்து எல்லோரையும் ஓர் உயரிய அடிப்படையில் ஒன்று சேர்த்து அதன் மூலம் நீதி, நியாயம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றிலான ஒரு சூழ்நிலையை கொள்கை போராட்டங்களுக்கோ, கிண்டல் திருவிடையாடல்களுக்கோ, வகுப்பு பூசல்களுக்கோ அல்லது வர்க்க போராட்டங்களுக்கோ இடம் கொடாது ஒரு சூழ்நிலையை அமைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தினதும் நாகரிகத்தினதும் அடிப்படையை நீங்கள் இங்கு காண்பீர்கள். இங்கு எல்லோரும் பரஸ்பர உதவியுடன் தனி மனிதனினதும் குழுவினரினதும் நன்மைக்காக திருப்திகரமான சூழ்நிலையில் பணியாற்றலாம். ஆகவே நீங்கள் உண்மையில் உங்களை படு நாசத்தில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள விரும்பினால், மத்திய கால மூட பக்தர்களிடம் இருந்து பெற்ற இஸ்லாத்தின் மீதான தப்பெண்ணங்களை களைந்து விடுவது மிகவும் அவசியம். அந்த இருண்ட காலத்தில் எல்லாவற்றையும் உதறி தள்ளியது போன்று இதையும் தள்ளிவிடுங்கள். உங்கள் நாகரிகம் உங்களை நாசத்தின் பால் அழைத்துச் சென்று அழிந்து போன சமுதாயத்தவர்களின் பட்டியலில் இன்னும் ஒரு பேர் சேர்க்கப்படுவதற்கு முன்பு அந்த நம்பிக்கையை விட்டு தப்பித்து கொள்ளுங்கள். பரிசுத்த குர்ஆனினதும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினதும் போதனைகளுக்கு செவிசாயுங்கள். அவற்றை சிந்தனை தராசில் நிறுத்து பார்த்து திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் அவர்களை அழைக்க வேண்டும். அதே நேரம் முஸ்லிம்களின் நிலை மேலைத்தேயரின் நிலையை விட வேறுபட்டது என்பதனையும் அவர்களின் நோயும் அதன் காரணங்களும் வேறுபட்டவை என்பதனையும் நாம் மறக்கலாகாது. ஆனால் இரு சாராருக்கும் மருந்து ஒன்றுதான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய தெய்வீக பாதையில் திரும்புவதுதான் அந்த மருந்து. மேலத்தைய நாகரிகத்துக்கும் இஸ்லாத்திற்கும் மோதல் ஏற்பட்டிருக்கும் இன்றைய சூழ்நிலையில் ஏனைய நாகரிகங்கள் இஸ்லாத்துடன் மோதிக்கொண்ட அன்றைய சூழ்நிலைக்கும் இடையே பெரிய வேறுபாடு இருக்கிறது. ரோம, பாரசீக, இந்திய, சீன நாகரிகங்கள் இஸ்லாத்துடன் மோதிக்கொள்ளும் காலத்தில் சிந்தனா செயல் முறைகளில் இஸ்லாத்தின் படி
இஸ்லாத்தின் பிடி முஸ்லிம்கள் மீது உறுதியுடன் இருந்தது. ஜிஹாத், இஜ்திஹாத் ஆகியவற்றால் உயிரூட்டப்பட்ட அவர்கள் நல்லொழுக்க ஆத்மீக துறைகளில் மேற்பட்டிருந்தது மாத்திரமன்றி எல்லா தேசங்களுக்கும் தலைமை தாங்கவும் செய்தார்கள். அவர்களுடன் தொடர்புபட்ட ஒவ்வொரு நாட்டினதும் கலாச்சாரத்தில், கலையில், விஞ்ஞானத்தில், நடையொழுக்கத்தில், சிந்தனா முறையில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள். இத்துறைகளில் பிறர் அவர்களிடமிருந்து பெற்றதோ அநேகம். தம் கைப்பட்ட ஒவ்வொரு கருத்தையும், கொள்கைகளையும், கலைகளையும் தம் நாகரிகத்திற்கேற்ப மாற்றி அமைத்தார்கள். ஆனால் பிற கொள்கைகளின் அதன் தாக்கம் குறிப்பிடத்தக்கது மட்டுமல்ல, புரட்சிகரமானதும் கூட. அதன் செல்வாக்குக்கு அநேக நாகரிகங்கள் தம் தனித்தன்மையை இழந்தார்கள். சிறிது நிலைத்திருத்தவற்றின் அடிப்படைகளே பெரும் மாற்றங்களுக்கிடையாயின. ஆனால் இவை யாவும் கடந்து போன ஒரு பொற்காலத்தின் கதைகளாகிவிட்டன. நூற்றாண்டுகளாக பேனா முனையாலும் வாளின் வலிமையாலும் ஆட்சி செய்த முஸ்லிம்களின் சக்தி குன்ற ஆரம்பித்தது. அவர்களுடைய ஜிஹாத் என்ற சொல்லின் கருத்து ஏதாவது ஒரு விடயத்தில் முயற்சிப்பதாகும். இது இங்கு இஸ்லாமிய பரிபாஷையில் உபயோகிக்கப்பட்டுள்ளது. அதாவது, அல்லாஹ் தந்த வாழ்க்கை முறை இஸ்லாம் மாத்திரமே மனித வாழ்வின் எல்லா துறைகளினதும் கடைப்பிடிக்கப்பட்டு ஏனைய வாழ்க்கை முறைகள் இல்லாதொழியும் வரை இறைவனின் பாதையில் ஒருவர் செல்வம், சக்தி, அறிவு ஆகியவற்றை உபயோகித்து போராடுவதாகும். பேனா, நாவு இன்னும் பலவற்றாலும் ஜிஹாது செய்யலாம். எல்லா வழிகளிலும் பயனற்றதாகிய தீய சக்திகள் அளவுக்ககிதம் வளர்ந்து சத்திய பாதையில் செல்வோருக்கு முட்டுக்கட்டையாக நின்றால் மாத்திரமே வாளை எடுக்க இஸ்லாம் அனுமதிக்கிறது. இதை காயமுள்ள ஒருவரின் உறுப்பை சத்திர சிகிச்சை செய்யும் வைத்தியரின் கத்திக்கு ஒப்பிடலாம். ஏனென்றால் அக்கத்தி அழுகிய பகுதிகளிலிருந்து ஏனைய பகுதிகளை பாதுகாக்கிறது. ஜிஹாதின் தூய தன்மையை உலகாயத இலாபங்களுக்காகவோ, பெயர், புகழ் ஆகியவற்றுக்காகவோ அல்லது தனிப்பட்ட குரோதங்களுக்காகவோ நாசமாக்கி விடாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதுவும் இறைவனதும் அவன் தூதனதும் வரம்புக்கு உட்பட்டிருக்கவும் வேண்டும். பலம் குறைந்துவிட்டது. இஜ்திஹாதின் பலம் குறைந்துவிட்டது. அவர்களின் அறிவின் ஒளியை பாய்ச்சி செயலில் ஆர்வத்தையும் சக்தியையும் ஊட்டிய திருமறை குர்ஆன் பழைய காலத்தின் பரிசுத்த பொருளாக கருதப்பட்டு அழகிய உரைகளில் பத்திரமாக வைக்கப்பட்டது. ஒரு மகத்தான நாகரிகத்தையும் அதன் மூலமோர் ஒப்பற்ற சிந்தனா செயல்முறையையும் வழங்கிய பெரும் தலைவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய வழிகாட்டி விட்டும் விலகிச் செல்லலானர். இறுதியில் முன்னேற்றப் பாதை தடைப்பட்டு பொங்கி எழும் ஆறு பள்ளத்தாக்கில் தடைப்பட்டு குளமாக ஸ்தம்பித்து நின்றது போல தேங்கி நின்றுவிட்டனர். உலகின் தலைமை பீடத்திலிருந்தும் அகற்றப்பட்டு ஏனைய இனங்கள் மீது அவர்களுக்கிருந்த கலாச்சார, நாகரிக, அறிவியல் பிடியும் தளர்ந்துவிட்டது. உடனே எதிர்மாறான ஒரு நாகரிகம் முஸ்லிம்களின் இடத்தை பிடித்து கொண்டது. முஸ்லிம்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் வரையில் அந்நாகரிகத்தை உடையோர் முன்னேறினர். சிந்தனா செயல் துறைகளில் முஸ்லிம்கள் பெற்றிருந்த ஸ்தானத்தை அடையும் வரை முன்னேறினர். அவர்களின் வாள் உலகின் பெரும் பகுதியை கைப்பற்றியது. அவர்கள் கலை, கலாசாரம், நாகரிகம், விஞ்ஞானம் சம்பந்தமான கொள்கைகள் உலகை இயக்க ஆரம்பித்தன. முஸ்லிம் வெளிக்கோலத்தில் மாத்திரம் அவர்களுக்கு அடிமைப்படவில்லை. பதிலாக இதயமும் மூளையும் கூட அடிமைப்பட அனுமதிக்கப்பட்டார்கள். பல நூற்றாண்டு கால உறக்கத்திலிருந்து எழுந்ததும் தாம் எல்லா துறைகளிலும் கடிக்கப்பட்டு வெளியே தள்ளப்பட்டிருப்பதைக் கண்டு திக்கு பிரமையடைந்து விட்டனர். விஞ்ஞானமும் நாகரிகமும் சட்டமும் அதிகாரமும் எல்லாம் மேற்கிலிருந்து வந்தவை. எமது சொந்தமென்று கூறுவதற்கு எதுவும் இல்லை. இஸ்லாத்திற்கும் மேற்கத்திய நாகரிகத்துக்கும் இடையில் உண்டான இப்போராட்டம்
இப்போது ஒரு புது திருப்பத்தை அடைந்துள்ளது. இந்நாகரிகத்தில் ஒருபோதும் இஸ்லாத்துடன் போட்டியிட்டு வெற்றி பெற இயலாது. ஏனெனில் இந்த சக்திக்கு இஸ்லாத்தின் எதிரில் நிற்கக்கூடிய ஆற்றல் இல்லை. ஆனால் இன்று எங்கே இஸ்லாம் இருக்கிறது? முஸ்லிம்களில் நாளாந்த வாழ்க்கை அது காண கிடைக்கிறதா? இல்லை. அவர்களின் நடத்தை, ஒழுக்கம், சிந்தனை ஆகியவற்றிலும் இஸ்லாம் இல்லை. அது அவர்களின் பள்ளிவாசல்களில், பாடசாலைகளில் கூட காணப்படவில்லை. முஸ்லிம்களின் நடைமுறை வாழ்க்கையும் இஸ்லாத்திற்கும் இடையில் எத்தகைய தொடர்பும் இல்லை. இஸ்லாமிய சட்டம் ஷரியா அவர்களின் தனி வாழ்விலோ கூட்டு வாழ்விலோ செயற்படுத்தப்படுவதில்லை. அவர்களின் கூட்டு வாழ்க்கையின் ஒரு பகுதி கூட இஸ்லாமிய கொள்கைகளுக்கு நேரானதாக இல்லை. ஜிஹாத் என்ற சொல்லிலிருந்து வந்ததே இஜ்திஹாத் என்ற சொல்லும் ஆகும். அதுவும் முயற்சி தலையே குறிக்கிறது. எனினும் இஸ்லாமிய பரிபாஷையில் மாறும் காலத்துக்கு ஏற்ப சிறு சிறு விஷயங்களை இஸ்லாமிய அடிப்படைக்கு ஒத்தவாறு சேர்த்து கொள்ள முயற்சிப்பதை குறிக்கும். இது மிகவும் பொறுப்பு வாய்ந்த பணியாகும். உண்மை அறிவும் அசாதாரண ஆற்றலும் வாய்ந்தவரால் மாத்திரமே இதனை மேற்கொள்ள முடியும். குர்ஆனிலும் ஹதீஸிலும் சங்கமமாகி அதன் நோக்கங்களை நன்கு அறிந்தவர்களாகவும் பிற கலைகளையும் நன்கு பயின்றவர்களாகவும் அவர்கள் இருப்பது அவசியம். இத்தகைய அறிவை தம் ஆய்வில் உபயோகிக்கும் போது குறிப்பிடத்தக்க பலன் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களிடம் தக்வா, இறைவனின் அதிருப்தி பற்றிய அச்சமும் அவருடைய திருப்தியில் ஆர்வமும் இருக்க வேண்டும். இது மேற்கத்தைய நாகரிகத்திற்கும் இஸ்லாத்துக்கும் இடையே நடக்கும் போராட்டமல்ல என்பது தெளிவு. பதிலாக தேங்கி நிற்கும் நாதியற்ற முஸ்லிம் நாகரிகத்திற்கும் உயிருள்ள காலத்திற்கேற்ற அறிவையும் செயலாற்றும் தன்மையையும் ஆயுதமாக கொண்ட நவீன நாகரிகத்துக்கும் இடையில் நடக்கும் போட்டியாகும். இத்தகைய சமனற்ற போட்டியின் முடிவு தெளிவானது. முஸ்லிம்கள் எல்லா இடங்களிலும் தோல்வியையே காண்கிறார்கள். தம் சொந்த நாகரிகம் வலுவிழந்து போகும் போது மேலை நாட்டு நாகரிகத்தினால் கவரப்படுகிறார்கள். அவர்களின் இதயமும் மூளையும் அந்நாகரிகத்தின் பிடியில் சிக்கியுள்ளன. அவர்களின் அறிவு அதன் அடிப்படையிலேயே உருவாக்கப்படுகிறது. அவர்களின் சிந்தனா முறை மேற்கின் முறையிலேயே பயிற்றுவிக்கப்படுகின்றன. அவர்களின் நடையொழுக்கம், ஆன்மீக கருத்துக்கள், பொருளாதார, அரசியல், சமுதாய சித்தாந்தங்கள் யாவும் மேற்கின் சாயத்தில் துவைக்கப்பட்டவை என்ற கருத்தால் கவரப்பட்டிருக்கின்றனர். இது உண்மையில் முஸ்லிம்களின் தோல்வியாகும். ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாக இது இஸ்லாத்தின் தோல்வியாக கருதப்படுகிறது. மேற்கத்தைய துர்ப்பாக்கிய நிலை ஒரு நாட்டை மாத்திரம் பீடிக்கவில்லை. முஸ்லிம் உலகம் முழுவதுமே இந்த பயங்கர புரட்சியின் தாக்கத்தினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறது. முஸ்லிம் அறிஞர்கள் விழித்தெழுந்து தேவையான கவனம் செலுத்தி இந்நாகரிகத்தின் அடிப்படை கொள்கைகளையும் ஏனையவற்றையும் நன்கு அறிந்திருக்க வேண்டிய அவர்களின் புனித கடமை மேற்கத்தையருக்கு வெற்றியை கொடுத்த ஆராய்ச்சி அறிவுகளாலும் அவற்றின் செயற்பாட்டு முறைகளாலும் பயன் பெற்று முஸ்லிம்களின் கல்வி கலாசார வாழ்க்கையில் அவற்றை இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு ஒத்ததாக இணைத்திருக்க வேண்டும். இவ்வாறு செய்திருப்பின் நூற்றாண்டு காலங்களாக இருந்த இத்தேக்க நிலை மாறி மீண்டும் முன்னேற்ற பாதையில் சமுதாயம் சென்றிருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஒரு சிலரை தவிர்ந்த ஏனைய மார்க்க அறிஞர்களிடம் உண்மையான இஸ்லாமிய உணர்வு காணப்படவில்லை. அவர்களிடம் இஜ்திஹாதின் சக்தியும் செயலாற்றும் ஆர்வமும் இல்லை. கால மாற்றத்திற்கேற்ப குர்ஆனிலிருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளில் இருந்தும் வழிமுறைகளை வகுத்து கொள்ள அவர்களுக்கு தெரியவில்லை. மூதாதையரை கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றி தொடரும் வழக்கத்தை கைக்கொண்டனர். இதனால் அவர்கள் தெய்வீக வழியல்லாத ஏனைய வழிகளில், கால தேச வர்த்தமானங்களால் பாதிக்கப்படும் வழிகளில் செல்ல ஆரம்பித்தார்கள். நபிமார்கள் தவிர்ந்த ஏனையோர் மீதும் அவர்களின் அறிவும் விவேகமும் காலத்தாலும் சூழ்நிலையாலும் மாறக்கூடியதாக இருந்தும்
நம்பிக்கை வைத்தார்கள். ஆகையால் முற்றிலும் மாறுபட்ட ஒரு காலத்தில், சிந்தனா செயல்முறைகளில் புரட்சி கண்ட ஒரு உலகத்தில் முஸ்லிம்களை வெற்றிகரமாக வழிநடாத்தும் படி அவர்களை எதிர்பார்க்க முடியாதிருந்தது. ஏனெனில் இறை தூதர்களை தவிர்ந்த ஏனையோரால் வருட காலத்தை உற்று நோக்கவும் மாறுபடும் அக்காலங்களுக்கு வழிகாட்டவும் முடியாது. இறைவனாலும் அவனுடைய தூதராலும் மாத்திரமே முடிந்த ஒரு விடயம் அது. கொந்தளித்து குமுறியலும் மேல்நாட்டு நாகரிக அலைகளை தடுத்து நிறுத்த மார்க்க அறிஞர்கள் தம்மால் இயன்றவரை முயற்சித்தார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆனாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆயுதம் அவர்களிடம் இருக்கவில்லை. மாறும் காலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யாத ஒன்று அவ்வாறு பூர்த்தி செய்யும் ஒன்றுடன் போட்டியிட்டு வெல்ல முடியாது. செயல்களின் போக்கை விவாதங்கள் மூலம் தடை செய்ய முடியாது. பழைய தூர்ந்து போன ஆயுதங்கள் நவீன ஆயுதங்களுக்கு ஒருபோதும் நிகராகாது. ஆகவே நம் மார்க்க அறிஞர்கள் எந்த வழியிலும் முஸ்லீம் உலகை வழிநடத்த முயற்சிகள் எடுத்தார்களோ அந்த வழிமுறைகள் ஒருபோதும் வெற்றியடையக்கூடியவையாக இருக்கவில்லை. மேற்கத்தைய நாகரிக வெள்ளத்தில் மூழ்கியுள்ள ஒரு நாடு எவ்வாறு கண்ணை மூடிக்கொண்டு அதன் பலாற்பலன்களில் இருந்து தப்பித்து கொள்ள முடியும்? தன் மீது அரசியல் ஆதிக்கத்துடன் திணிக்கப்படும் நாகரிகத்தாலும் கலாசாரத்தாலும் பாதிக்கப்படா வண்ணம் தன் கலாசாரத்தை நாகரிகத்தை ஒரு நாடு எவ்வாறு காப்பாற்றிக் கொள்வது? இதனால் தவிர்க்க முடியாதது நடந்துவிட்டது. முஸ்லிம்கள் அரசியலிலேயே தோற்கப்பட்டு விட்டார்கள். நாகரிகத்தில், கலாச்சாரத்தில், கல்வியில் அடிமையாகிவிட்டார்கள். இப்போது மேற்கத்தைய நாகரிக வெள்ளம் முஸ்லிம் உலகம் எங்கும் வியாபித்திருப்பதையும் இதுவரை நிலையற்று கிடந்த நம் இளைஞர்கள் இஸ்லாத்தை விட்டு மிக மிக தூரத்தில் இழுத்துச் செல்லப்படுவதையும் காண்கிறோம். மிகவும் கவலைக்குரிய விடயம் யாதென்றால் எமது அறிஞர்கள் இன்னும் தம் தவறை உணர்ந்து கொள்ளவில்லை என்பதுதான். எல்லா முஸ்லிம் நாடுகளிலும் உலமாக்கள் ஆரம்பத்தில் தமக்கு தோல்வியை தந்த அதே வழி முறையை இன்னும் இறுக பற்றி பிடித்து கொண்டுள்ளனர். ஒரு சில தனிநபர்கள் தவிர்ந்த ஏனைய மார்க்க அறிஞர்கள் காலப்போக்கின் மாற்றத்தையும் இன்றைய அறிவுலகின் விழிப்புணர்வையும் அறிவதில் எத்தகைய கவனமும் செலுத்தவில்லை. முஸ்லிம் இளைஞர்களை மார்க்கத்திலிருந்து அப்புறப்படுத்தும் காரணங்கள் மீது தம் அதிருப்தியை தெரிவித்து கொள்ள இவர்கள் தயங்குவதில்லை. ஆனால் அதற்கு மாற்று மருந்தை கண்டுபிடித்து கொடுப்பது அவர்களுக்கு பெரிய காரியமாகிவிடுகிறது. முஸ்லிம்களின் கொள்கைகள், நடைமுறைகள் சம்பந்தமாக கால மாற்றத்தின் காரணமாக எழுந்துள்ள சிக்கலான பிரச்சினைகளை இஜ்திஹாதின் உதவியின்றி அவர்களால் தீர்க்கவே முடியாது உள்ளது. ஆனால் இஜ்திஹாத் அவர்களுக்கு விலக்கப்பட்ட ஒன்றாக தோன்றுகிறது. இஸ்லாத்தை அவர்கள் இளைஞர்களுக்கு அறிமுகம் செய்யும் முறையானது ஆர்வத்தை உண்டாக்குவதற்கு பதிலாக ஒருவித வெறுப்புணர்வை உண்டாக்கிவிடுகிறது. அவர்களின் பேச்சுக்களும் எழுத்துக்களும் மிகவும் ஏமாற்றத்தை தருகின்றன. அவையொரு முஸ்லிம் அல்லாதவரின் அல்லது ஒரு வழி தவறிய முஸ்லிமின் காதில் விழுந்து விட கூடாதே என்ற அச்சம் ஏற்படுகிறது. அவர்கள் தங்களை சூழ இரு நூற்றாண்டுகளுக்கு முந்தைய ஒரு சூழ்நிலையை கற்பனை செய்து கொண்டு அதற்கேற்றால் போல் சிந்திக்கவும் செயலாற்றவும் செய்கிறார்கள். எனினும் இவ்வளவாவது இன்று இஸ்லாத்தின் புகழ் எஞ்சியிருக்க காரணம் மார்க்க அறிஞர்கள் தான் என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. ஆனாலும் அவர்களுக்கும் இன்றைய சூழ்நிலைகளுக்கும் அகன்ற இடைவெளியானது இஸ்லாத்திற்கும் நவீன உலகத்துக்கும் இடையான தொடர்புகளையும் அசாத்தியமாக்கியதாகிவிட்டது. இதன் பயனாக இஸ்லாத்தை பின்பற்றுபவர்கள் இன்றைய உலக விவகாரங்களுக்கு தகுதியற்றவர்களாகி விடுகிறார்கள். உலக விவகாரங்களில் தலையிட விரும்புவோர் இஸ்லாம் பற்றிய அறியாதவர்களாகி விடுகிறார்கள். இவ்வாறாக ஒவ்வொரு முஸ்லிம் நாட்டிலும் ஒருவருக்கொருவர் முற்றிலும் மாறுபட்ட இரு வகையான மனிதர்களை காண்கிறோம். ஒரு தரப்பினர் இஸ்லாமிய கலாச்சாரம், அதன் அறிவியல் ஆகியவற்றில் ஊறி திளைத்தவர்களாக இருக்க, ஆனால் எல்லா துறைகளிலும் முஸ்லிம்களை வழிநடத்த தகுதியற்றவர்கள். மறுதரப்பினர் அரசியல், கல்வி, விஞ்ஞான துறைகளில் முன்னேறி முஸ்லிம்களில் இந்த துறைகளில் வழிநடாத்துகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இஸ்லாத்தின் ஆரம்ப போதனைகள் கூட தெரியாது. இஸ்லாத்தின் உண்மையை தத்துவங்களோ அதன் கலாச்சார, அரசியல், சமுதாய அமைப்புகளோ அவர்களுக்கு தெரியாது. அவர்களின் உள்ளத்தில் நம்பிக்கை ஓர் அணுவளவு உண்டு.
எனினும் நடத்தையில் அவர்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையில் எத்தகைய வேறுபாடுமே இல்லை. இன்று இத்தரப்பினரே முஸ்லிம்களை அறிவுத்துறையில் வழி நடாத்துவோராக இருப்பதாலும் அவர்கள் அதிகார பீடத்தில் இருப்பதாலும் தம்மோடு முஸ்லிம் சமுதாயத்தையும் தவறான வழியில் நடாத்திச் செல்கிறார்கள். அவர்களை நேரான வழியில் திருப்பிவிட எவரும் இல்லை. இத்துர்ப்பாக்கிய நிலையை நான் பார்த்தேன். அதன் அகோரமான விளைவுகள் என் கண்களை உறுத்தின. ஒரு தலைவனுக்குரிய அறிவோ ஞானமோ ஆற்றலோ என்னிடம் இல்லை. இவ்வளவு ஒரு பெரிய நாட்டை பிரிவினைக்கு முந்தைய இந்தியா, அதுவும் இந்த மோசமான காலத்தில் சீர்திருத்தக்கூடிய சாதனங்கள் என்னிடம் இல்லை. எனினும் இறைவன் எனக்கு தந்திருக்கும் அற்ப அறிவையும் ஆற்றலையும் கொண்டாவது முஸ்லிம் சமூகத்திற்கு என்னால் இயன்றவரை செய்ய வேண்டுமென்ற உந்துதல் என்னை பிடரியில் பிடித்து தள்ளி கொண்டிருக்கிறது. நான் மேல் குறிப்பிட்ட முஸ்லிம்களின் இரு சாராரையும் ஆர்வம் கொண்ட யாவரையும் இஸ்லாத்தின் மீது கவனம் செலுத்துமாறு அழைக்கிறேன். இம்முயற்சியில் எனக்கு வெற்றி கிடைத்தாலும் சரி, தோல்வி கிடைத்தாலும் சரி, நிறைவேற்ற வேண்டிய பெரும் பொறுப்புகள் என்னிடம் இருக்கும் அற்ப சாதனங்கள் பார்க்கும் போது என் முயற்சிகள் மிகவும் சிறியதாக தென்படுகின்றன. வெற்றியும் தோல்வியும் அல்லாஹ்விடமே உள்ளது. எனது பணி முயற்சி செய்வதே. இம்முயற்சியை என்னால் இயன்ற அளவு விரிவுபடுத்துவதே எனது நோக்கம். இக்கட்டுரை 1935 அக்டோபர் மாத தர்ஜுமானுல் குர்ஆன் இதழில் வெளிவந்தது. ஜஸாக்கல்லாஹு ஹைரா.